கோகுல், இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்க வந்து வரணும், கூட்டணிக்குள்ளே வரணும், வந்தால் தான் நல்லது, வர்றது என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இப்போது புதிய கூட்டணி, அதாவது புதிய கட்சி வந்து கூட்டணிக்கு வரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொன்னான்னா, முதல்ல இதை நம்ம வந்து இது யார், எந்த கட்சி, இது புதிய கட்சியா இல்லை புதுசாக தொடங்கப்பட்ட கட்சியா இல்லை ஏற்கனவே இருக்கிற கட்சியான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அது இல்லாமல் வந்து இப்போது இந்த விஷயம் எப்போ நம்மளுக்கு தெரிய வருதுன்னு நம்ம யோசித்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும். இப்போ இவங்க இந்த நரேட் ஒன்று செட் பண்ணுறாங்க, புதிய கட்சி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அண்ணன் டெல்லி போனது வந்து சிபிஐ விசாரணைக்காக போனது. ஸோ அந்த இடத்துல உடனே இது வந்து கூட்டணிக்கான கணக்கு அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. கூட்டணி கணக்குனா வந்து யாருக்கும் தெரியாமல் ரகசியமான ஒரு சந்திப்பு ஃபஸ்ட்டு நடக்கும், அதுக்கப்புறமா தான் கூட்டணின்றதை அறிவிப்பாங்க. இதுதான் பொதுவான வழக்கம். இது சிபிஐ டெல்லி பயணம் வந்து ஒரு அரசியல், அதாவது சட்டப்படி அவர் டெல்லிக்கு பயணம் பண்ணியிருக்காரு, வெளிப்படையாக அவர் எல்லாருக்கும் தெரிஞ்சு பயணிக்கிறாங்க. ஸோ இந்த இடையில வந்து இப்போது எடப்பாடி அவர்கள் சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் விளம்பரமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்போ அவர் இந்த நிறைய செட் பண்ணிட்டாரு, புதிய கட்சி உள்ளே வரும்னு சொல்லிட்டாரு. இந்த டைமுக்கு கரெக்டாக இவர் டெல்லி போகிறாரு, அப்போ டெல்லியில் இவங்க ஏதோ பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு நரேட் ஒன்று செட் பண்ணிடுவாங்க. ஸோ விஜயண்ணா ஃபஸ்ட்டு மாநாட்டில் சொன்னது தான் சரி, அப்போது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரே ஸ்டாண்டில் தான் இருக்கார். பிஜேபி கொள்கை எதிரி, டிஎம்கே அரசியல் எதிரி. ஸோ ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி இருக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே கூட கூட்டணி நாங்கள் போக மாட்டோம்ன்றதுல வந்து தெளிவாக இருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ புதிய கட்சி இவங்க வருது அப்படின்னா அப்போ எந்த கட்சி, அதை விரிவாக்கமாக சொல்லணும் இல்லையா? ஸோ பொத்தாம் பொதுவாக அப்படி சொன்னால் 2 நாளில் வந்துடும், வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயே இங்கே இந்த ஹேசியங்கள்லாம் எங்கே போகுதுன்னா, இந்த கனெக்ட் வந்து நேரடியாக ஆட்டோமேட்டிக்காக திரு விஜய் அவர்களை நோக்கி நகர்கிறது அப்படி தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து டெல்லிக்கு சிபிஐ விசாரணைக்கு அவர் லீகலாக அட்டன் பண்ண தான் போயிருக்கிறாரு. பட் இருக்கக்கூடிய பேச்சுகள் எப்படி இருக்குன்னா, நேரடியாக திரு விஜய் வந்து வரலைன்னா கூட மறைமுகமாக அவர் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு போவார், அந்த மாதிரி ஒரு இடத்தை நோக்கி நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, அப்படி எல்லாம் பேச்சுகள் வருகிறது. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க வந்து அதை வந்து ஒரு விளம்பரமாக பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ விஜய் இவரை வந்து புதிய கட்சி உள்ளே வருது அப்படின்னு நம்ம சொன்னோடனே நம்ம கட்சிகளை பற்றி அதிகமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் இவங்க ஒரு நிறைய செட் பண்ணுறாங்க. அதேமாதிரி நம்ம ராஜேஸ்வரி அக்கா சொன்னது, அவங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தேவை, அப்போ தான் கட்சியாக இதை அங்கீகாரம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய செட் பண்றாங்க. ஏன் புதுசா வர கட்சிகள் இல்ல, நான் கேக்குறேன் புதுசா வர கட்சிகள் இல்லையா? நான் அதுக்கு நான் ஆன்சர் சொல்றேன். நான் சொல்லிடுறேன், அதுக்கு நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இப்போ ஏடிஎம்கே முதல் கட்சி ஆட்சியில் வந்து இதே மாதிரி எலெக்ஷன்ல நிற்கும் போது அவங்க எந்த கட்சியோட கூட்டணி போனாங்க? ஸோ அவங்க யாரோட பெரிய கட்சியில் போய் கூட்டணி இல்லை, அவங்க தனித்து தான் நின்னாங்க, தனித்து தான் ஜெயிச்சாங்க. அப்போ ஒரு எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார், அவர் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்தார், அவரோட ஃபேஸ் வேல்யூ நல்ல ஃபேஸ் மாஸாக இருந்தது. ஸோ அதே மாதிரி இவங்க நிறைய செட் பண்ணுறது எப்படின்னா, ஏடிஎம்கே கூட வந்தால் மட்டும்தான் உங்க கட்சி ஸ்ட்ராங்காக நிற்கும், இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டன்ற கரூர் சம்பவத்திலிருந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைய வேண்டும் திரு நயினா நாகேந்திரன். அதுதான் நான் கேட்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் சொல்லுகிறார். அப்ப நீங்க வந்து உங்களுக்கு ஒரு புஷ் ஃபேக்டர் இருக்கு, அது கூட சேர்ந்து இன்னொன்று வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஒரு வேல்யூ அடிஷனாக இருக்கும் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அதே முதல் நாள்ல இருந்தே விஜயண்ணா கூட்டணி ஏற்று வரவர்களுக்கு தான் கூட்டணின்றதை அறிவிச்சுட்டாரு. இந்த சைட்ல இருந்தா, ஆமா, இந்த சைட்ல இருந்து தான் கூட்டணி அறிவிப்புன்றதை அதுல தெளிவா இருக்காங்க. ஒரே ஸ்டாண்ட்ல தான் அவங்க இன்ன வரைக்கும் நிக்கிறாங்க. ஓகே, அந்த ஆஸ்பெக்ட்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதுல வந்து புதிய கட்சிங்கிறது வந்து அந்த புதிய கட்சின்றது வந்து ஏற்கனவே இருக்கிற கட்சியா இல்ல புதுசா துவங்கின கட்சியான்றதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் இங்க விரிவாக்கமா பார்க்கணும். ஸோ அதே மாதிரி இந்த விஷயத்தை அவர் எடுத்து வெளியே சொல்ற டைமையும் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி யோசனை பண்ணி பார்த்தோன்னா நம்ம கிளியரா புரியும். என்ன யோசிக்கணும் அதில் சார்? அதுதான் சார், இப்போ ஒரு டெல்லி பயணம் பண்ணியிருக்காரு. இவர் டெல்லி பயணம் வந்து விசாரணைக்காக போயிருக்காரு, சிபிஐ விசாரணைக்காக போயிரு, கூட்டணிக்காக பேசல. இப்போ இந்த டைமில் வந்து நம்ம புதிய கட்சி கூட்டணி வரும் அதுவும் 1-2 நாட்களில் வரும் அப்படின்னு சொன்னோன்னா மக்களோட மனசில் எப்படி போய் உட்காரும் இது? ஸோ இவங்க வந்து இப்போ ஏடிஎம்கே கூட போய் கூட்டணி போயிடுவாங்க போல, அப்போ இந்த அளவுக்கு இவங்க அரசியல் அழுத்தம் தராங்கன்ற மாதிரி தானே நிறைய செட் ஆகுது. ஸோ இதை தான் நான் சொல்ல வரேன். இல்லை, இப்போ 2026 தேர்தல் திரு விஜய்க்கு ஒரு முக்கியமான தேர்தல்னு அவர் தன்னை மையப்படுத்துகிறார். அப்படி என்று சொல்லுகின்ற போது இந்த தேர்தலில் நம்ம கூட வர்றவங்களை நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் இல்லையா, நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கலாம் இல்லையா இப்படின்னு சொல்லிட்டாரு. அதுதான் விஜய் அண்ணாவின் தலைமையை ஏற்று வரவங்களுக்கு கூட்டணி உண்டு, கூட்டணியில் பங்கும் உண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லிட்டாங்க. திரும்ப இவங்க அதே நரேட்டிவ் வந்து என்ன செட் பண்ணாங்கன்னா, ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துருவாங்க, இவங்க ஏடிஎம்கே கூட போய் சேர்ந்துருவாங்க. ஒருபோதும் யார் இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்க? ஏடிஎம்கே கொடி கூட்டத்தில் கொடி ஆட்டினது சொல்றது யாரு? அவங்க தான் சொன்னாங்க. சரி, அந்த கொடி ஆட்டப்படலையா? இல்ல, ஆட்டப்பட்டது அது தாவேகா தொண்டர் தான் பண்ணதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? ஓகே, அதுக்கு எதுவும் சாட்சி கிடையாது. அதே மாதிரி இவங்க அந்த நிறைய அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததுலேருந்து செட் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. இல்லை, இப்போ ஒரு பெனிஃபிட் வேணும் இல்லை கோகுல்? இப்போ நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் என்றால்
அவர் சொல்வதன் மூலியமாக பெனிஃபிட் ஒன்று வருது அப்படிங்கிற நம்பிக்கை வேணும் தானே. அந்த நம்பிக்கையை வந்து இங்கே யாராவது கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற அதாவது விஜயண்ணா இருக்கிற அந்த கரிஸ்மேட்டிக் லீடர் ஃபேஸ் வேல்யூவுக்கு கண்டிப்பாக ஒரு ஓட் பர்சன்டேஜ் அவருக்கு வரும். ஸோ அந்த ஓட் பர்சன்டேஜ் நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ இன் ஃபியூச்சரில் பிஜேபி கூட ஏடிஎம்கே இல்லை நான் வெளியே போகிறோம் கூட்டணியிலேருந்து வெளியே போகிறோம் அப்படின்னாலும் ஏடிஎம்கே வாசஸ் டிவிகே அப்படி இருக்கும்போது இவங்களோட ஓட் பேங்க் அப்படியே தான் நிற்கும். அது சஸ்டெயின் ஆகி நிற்கும். அதை வந்து நம்ம வந்து ஏன் நம்ம அவங்களோட கூட்டணி கணக்காக நம்ம பார்க்கக்கூடாது? ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயம் இருக்கு. யாரோட கூட்டணி? ஏடிஎம்கேவோட கூட்டணி கணக்கா இதை ஏன் நம்ம பார்க்கக்கூடாது? ஏன்னா இதே 2024 ஏடிஎம்கே நம்ம ஒருபோதும் பிஜேபி கூட்டணி போக மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஜேபி கூட கூட்டணி போயிருக்காங்க. இப்போ 2026 எலெக்ஷனுக்கு கூட்டணி போயிருக்காங்க. ஸோ இன் ஃபியூச்சரில் இல்லை நான் முடிச்சிடறேன். இன் ஃபியூச்சரில் பிஜேபி இல்லை அதுதான் இன் ஃபியூச்சரில் ஏடிஎம்கே வாசஸ் பிஜேபி இல்லை பிஜேபி வெளியே போகுது அப்படின்னா ஏடிஎம்கே வாசஸ் டிவிகே இருந்தால் அவங்களோட ஓட் சஸ்டெயின் ஆகும் இல்லையா? அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் ஒரே லெவலில் சஸ்டெயின் பெனிஃபிட் இருக்காதா? டிவிக்கு அதில் பெனிஃபிட் இருக்காது. நாங்கள் தனியாக எடுத்துக்கிறோன்றோம். எங்களுக்கு கூட்டணி வேணாங்க, எங்கள் தலைமை ஏற்றுன கூட்டணி வரவங்களுக்கு நான் ஏற்றுக்கிறோன்றதை தெளிவாக சொல்லிட்டோம். இவங்க திரும்ப அந்த நரேட் எப்படி செட் பண்ணாங்கன்னா ஏடிஎம்கே கூட வந்து சேர்ந்தாதான் எங்கள் கட்சி வளரும், எங்கள் கட்சி காப்பாற்றிக்க முடியும். இதே நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க. எங்கள் கூட வந்துருங்க, அப்போ தான் உங்கள் கட்சி இருக்கும், 2026க்கு அப்புறம் உங்கள் கட்சி இருக்காது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைகளை மட்டும் தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? தனியாக நின்றே ஒரு களத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த உயரத்தை இந்த முதல் தேர்தலே அட்டன் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முடியும், சாத்தியக்கூறுகளுக்கு முடியும். மக்கள் கூட்டணி இருக்கு எங்க கூட, எங்ககிட்ட மக்கள் கூட்டணி இருக்கு, மக்கள் செல்வாக்கு இருக்கு. ஒரு சின்ன ஒரு அரித்மேட்டிக் போடலாம் கோகுல். இப்போ என்னன்னா திமுக கூட்டணி இருக்கு, மேபி மதுர் சத்யா வந்து கிளாரிஃபை பண்ணாரு. திமுக கூட்டணி இருக்கு, இன்னைக்கு ரேட்டுக்கு இன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு ஒரு 40% வாக்கு விழுக்காடு கூட்டணி ஏசாச்சு. 40 அதனால தான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. திமுக கூட்டணி இல்லாமல் அதிமுக கூட்டணி இருக்கிறது. நாம் தமிழருக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு. நீங்கள் சொல்லக்கூடிய உங்க கட்சிக்கு உங்க வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்றீங்க. அஇஅதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இன்னைக்கு அவர்கள் சொல்லப்படி நீங்க கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 30% நீங்க வச்சுக்கோங்க. நான் குறைச்ச சொல்வதாக கூட வைத்துக்கொள்ளுங்க. 30% ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தில் 40, 30, 70% வாக்காளர்கள் இதில் இருக்கிறார்கள் என்றால் மீதம் இருக்கக்கூடிய ஒரு 30% மட்டும் வைத்துக்கொண்டு இதில் நான் திரு சீமான் அவர்களை கூட சேர்க்கல, நீங்கள் சொல்வதன்படி 30% அதை மட்டும் வைத்து தேர்தலில் வெற்றி பெற்று விட முடியும், ஆட்சி பிடித்து விட முடியும், முதல்வராகி விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா? அதாவது நீங்க சொல்ற அந்த ஓட் பர்சன்டேஜ் எல்லாமே வந்து 21 எலெக்ஷனில் நடந்த கதை. ஓகேங்களா? இப்போ 26க்கு நம்ம சரி என்ன நீங்க இல்லை நான் சொல்லிடுறேன் 21ல் நடந்த எலெக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோம். 26ல் இப்போ இன்னொரு புதிய கட்சி வந்திருக்கு, மக்கள் மாற்றத்தையும் தீர்வையும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ இப்போ ஏடிஎம்கேவோட ஓட் பர்சன்டேஜ் குறையாதுன்னு சொல்றீங்களா? 2024 அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் 2024 வச்சு தான் சொல்றேன். 2024 அதிமுக பிஜேபி கூட்டணி தான் சொல்றீங்க. ஓகே, எடப்பாடி அவர்கள் வந்து அவரோட ஓட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19% தான் வாங்கி. அதனால தான் நான் சொன்னேன் 19 + 18%. நான் ரெண்டையும் சேர்த்து 30% தான் நான் சொல்லியிருக்கேன். அதுதான் கரெக்ட் தான். அந்த 18%க்கு முன்னாடி 2021ல் அவங்க எவ்வளோ வச்சிருந்தாங்க, 2016ல் எவ்வளோ வச்சிருந்தாங்க, 2016ல் 53% வச்சிருந்தாங்க ஏடிஎம்கே. 2021ல் வரும்போது அது 33 34 குறைய ஆரம்பிச்சது, ஒரு 35க்குள்ள குறைய ஆரம்பிச்சது. அதே 2024ல் 19% ஆச்சு. எதனால இந்த டிக்ரீஸ் ஆயிருக்கு? எதனால? மக்கள் ஏன்னா அவங்க விரும்பல, மக்கள் வந்து மாற்றத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாற்றம் இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலையில இப்ப இருக்க அரசியல் அரசா இருக்கும் சரி, ஏதாவது இப்ப இருக்க கரண்ட் கவர்மெண்டா இருந்தாலும் சரி, அவங்க பண்றதையும் அவங்க சொன்ன பொய்யான வாக்குறுதிகளையும் தாண்டி இப்போ மக்கள் வேற ஒரு தீர்வை நோக்கி பயணிக்கிறாங்க. ஸோ மக்கள் கண்டிப்பா தாவேக்காவுக்கு அந்த தனி ஓட் பர்சன்டேஜ் வரும்ன்ற, நான் ஏடிஎம்கேலேருந்து பிரியும் டிஎம்கேலேருந்து பிரியும்னு சொல்ல வரேன். எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு நினைக்கிறீங்க? ஆவரேஜாக வரும் சார். நம்ம வந்து கணிசமாக நான் இப்போ என்ன 19 நான் சொல்லிடலாம், 10% நான் சொல்லிடலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, நீங்கள் சொல்லும் போது 30% எங்ககிட்ட இருக்கு, ஏடிஎம்கேலேருந்து ஒரு 10%, டிஎம்கேலேருந்து ஒரு 5% இருந்தாலே 45% ஆயிடுச்சு. ஜென்ரலாக ஒரு 19 நான் சொல்லும் போது என்னோட கால்குலேஷன் படி, ஆமாம் பர்சனல் இதில் சொல்கிறேன் நான், 45% இருக்கு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ரைட். கோகுல் இதில் நிறைய நீங்கள் சொல்ல விரும்புறது, இப்போ திரு நந்தகுமார் பாயிண்ட் அவுட் பண்ணாரு, காங்கிரஸுக்கான அந்த அடிஷனை நோக்கி திரு விஜய் நகரணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதா சொல்றாரு. உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கா? நீங்க வந்து நம்மளோட கால எதுவும் இல்லை, அது விஜயண்ணா எடுக்க வேண்டிய முடிவு. ஸோ நம்ம அதை வந்து அவரு சொல்றாரு, அப்படி எடுத்தாருன்னா அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. ஸோ அவங்க விஜயண்ணா என்ன ஸ்டாண்டில் இருப்பார்ன்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இதில் என்னன்னா, டிவிகே வந்து தமிழக வெற்றி கழகம் கூட்டணிக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இல்லை. அது மக்களுக்கு மாற்றத்தையும் அரசியல் சுத்தத்தையும் செய்யறதுக்காக வந்த கட்சி. இதுக்கு இடையில எவ்வளோ ஒரு வதந்திகள் பரவினாலும் இது மக்களோட
ஆக்சுவலாக மக்களோட மனசு வந்து மாறாது. ஸோ அவங்க தெளிவாக இருக்காங்க, இதுதான் இது தீர்வு அரசியல் வந்து தாவேகா தாவேகா தான் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரைட்.